வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் வழங்கியிருந்த பிணை நிபந்தனையை மீறிய குற்றச்சாட்டில் விளக்கமறியல் வைப்பதற்கான உத்தரவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார். இவ்வாறான நிலையில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய வழக்கு சம்பந்தமாகவும் நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகளை கேள்விக்குட்படுத்தும் வகையிலும் சட்டத்தரணிகள் சிலருடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் தொடர்பான விமர்சனங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டிற்காகவும் இந்த அர்ஜுனாவினுடைய வழக்கு சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற போலீசார் மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை சமூக வலைதளங்களில் ஊடாக பொதுவெளியில் முன்வைத்த குற்றச்சாட்டிற்காக மன்னார் இளைஞர் ஒருவருக்கு விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. மன்னார் சட்டத்தரணிகளால் குறித்த இளைஞருக்கு எதிராக மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையிலேயே குறித்த இளைஞரை விளக்கமறியல் வைப்பதற்கான உத்தரவினை நீதவான் பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கின் சம்பந்தமாகவும் தற்பொழுது விளக்கமறியலில் உள்ள வைத்தியர் அர்ஜுனாவின் நிலை சம்பந்தமாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 5 வழக்குகள் தொடர்பான எந்த விதமான ஆதாரங்களையும் மன்றில் சமர்ப்பிக்காத காரணத்தினாலும் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருந்த பிணை நிபந்தனையினை முழுவதுமாக மீறி செயற்பட்ட காரணத்திற்காக வைத்தியர் அர்ஜுனாவை விளக்கமறியல் வைப்பதற்கான உத்தரவினை சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்திருந்தது. இதன்படி வைத்தியர் அர்ஜுனா தற்பொழுது ஜாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் நேற்று முன்தினம் தனக்கு சுகையினம் ஏற்பட்டுள்ளதாக கூறி வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார். அதாவது ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்றுள்ளார். அதாவது ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு சிறைச்சாலை பாதுகாப்பு உத்தியோகர்களுடன் சென்று அங்கு சிகிச்சை பெற்றிருந்தார். அன்றைய தினம் வைத்தியர் அர்ஜுனாவின் சார்பில் ஒரு தென்னிலங்கையை சேர்ந்த சட்டத்தரணி சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜராகி பிணை விண்ணப்பத்தினை மன்றில் சமர்ப்பித்திருந்தார். அந்த பிணை விண்ணப்பத்தினை விசாரணைகளுக்கு எடுத்துக் கொண்டிருந்த நீதிவான் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பிணை வழங்க முடியாது என்றும், ஏற்கனவே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு வழங்கப்பட்டிருந்த பிணை நிபந்தனையினை மீறிய குற்றச்சாட்டிலே அவர் தற்பொழுது விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளதால் அவருடைய எதிர்வரும் வழக்கு தவணையின் போதே அது சம்பந்தமான விசாரணைகள் நடைபெறும் என்று அவருக்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுத்திருந்தது. இவ்வாறான நிலையில் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக மன்னார் நீதிவான் நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகின்றது. அந்த வழக்கு என்ன என்று எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக சிந்திஜாவின் மரணம் தொடர்பான வழக்கு. அதாவது சிந்திஜாவின் மரணம் நிகழ்ந்த மறுநாள் வைத்தியர் அர்ஜுனா மன்னார் வைத்தியசாலைக்கு சென்று சில விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டுக்காக அவர் மன்னார் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவருக்கு விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் சிலர் அவருக்காக மன்றில் ஆஜராகி அவருக்கு பிணை அனுமதியினை பெற்றுக் கொடுத்திருந்தனர். இவ்வாறான நிலையில் வைத்தியர் அர்ஜுனாவின் இந்த மன்னார் வழக்கு சம்பந்தமாகவும் அந்த வழக்கு விசாரணைகள் சம்பந்தமாகவும் நீதிமன்றத்தின் நியாயாதிக்கம் சம்பந்தமாகவும் அந்த அர்ஜுனா தொடர்பான வழக்கு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற போலீசார் சம்பந்தமாகவும் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக மன்றில் ஆஜராகி இருந்த சட்டத்தரணிகள் சம்பந்தமாகவும் ஒரு சில இளைஞர்கள் அல்லது பொதுமக்கள் பொதுவெளியில், அதாவது முகநூல் வழியாக அவதூறுகள் பரப்புகின்ற சம்பந்தமாக சட்டத்தரணிகள் கூடி ஆராய்ந்து, அதாவது மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகள் கூடி ஆராய்ந்து ஒரு சில நபர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தனர். அந்த முறைப்பாடு நீதிமன்றத்தில் வழக்காகவும் தொடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் மன்னார் நீதிமன்றத்தில் இது ஒரு தனி வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்திருந்தது. கடந்த வழக்கு தவணையின் போது அந்த மன்னார் சட்டத்தரணிகள் ஊடாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அன்றைய வழக்கு தவணையில் அந்த நபர் மன்றில் ஆஜராகி இருக்கவில்லை. இவ்வாறான நிலையில் அந்த நபருக்கு எதிராக பிடிபிராந்து, அதாவது பிடியாணை உத்தரவினை நீதிவான் பிறப்பித்திருந்தார். இதன்படி நேற்று மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த சம்பந்தப்பட்ட நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் அவர் தொடர்பான வழக்குகளை விசாரித்திருந்த நீதிவான் அவரை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைப்பதற்கான உத்தரவினை பிறப்பித்திருந்தார். மன்னார் பகுதியினைச் சேர்ந்த அந்த குறித்த இளைஞர் அர்ஜுனா உள்ளிட்ட நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற வழக்குகள் சம்பந்தமாகவும் மன்னார் நீதிமன்ற சட்டத்தரணிகள் மீதும் மன்னார் போலீசார் மீதும் அவநம்பிக்கையினை ஏற்படுத்தும் வகையில் முகநூல் வழியாக பொதுவெளியில் கருத்துக்களை பதிவிட்ட சம்பந்தமாகவே அவருக்கு இந்த விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தின் ஊடாக தற்பொழுது விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள அந்த குறித்த இளைஞர் சம்பந்தமான வழக்கு விசாரணை மீண்டும் 15ஆம் தேதி நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு முன்னர் எதிர்வரும் 10ஆம் தேதி சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா தொடர்பான
வழக்கு விசாரணைகள் நடைபெறும். அதன்போது வைத்திய ரச்சனாவிற்கு பிணை வழங்கப்படுமா என்பது சம்பந்தமாக நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதன் போதும் வைத்திய ரச்சனா சார்பாக சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் தென்னிலங்கையைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் சிலர் ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு ஆஜராகின்ற சட்டத்தரணிகள் வைத்திய ரச்சனாவிற்கு பிணையினை பெற்றுக் கொடுப்பார்களா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அவ்வாறான வழக்கு விசாரணைகள் நடைபெறும் போது அது சம்பந்தமான தகவல்களும் எமது தளத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.